நண்பர்களே கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு புக்கில் வந்து 12ஆம் படிக்கும்போது பார்த்துருந்தோம். 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எறும்பு கரையான் அதுக்கப்புறம் அந்த புத்தில் உள்ள மண் அதை எடுத்து கட்டுனோட மண் இருக்குது தெரியுமா, அந்த மண்ணை எடுத்து நம்ம குளிக்கும்போது நல்லா உடம்பு பூரா பூசிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு போடுறதுக்கு பதில் அதை போட்டோன்னு வைங்களேன், புற்றுநோய்னா என்னென்னா கேன்சர்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த கேன்சர் தோல் விதமான தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே தீர்ந்து போன்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 நேரம் நான் இதுவரை ஒரு 3-4 நேரம் இதே மாதிரி குளிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா கடி எறும்பு இருக்குது தெரியுமா, நம்ம கட்டெரும்புன்னு சொல்லுவோம். அந்த கட்டெரும்பு உள்ள மண் ஏன்னா கரையாமத்து வந்து இங்கே பக்கத்தில் கிடைக்கல, கடியெரும்பு மண். ஆனால் கடியெரும்பு இருக்குது. நம்ம எறும்பு புத்திரோட மண்ணை மட்டும் வச்சு தான் தேய்க்கணும். எறும்பையும் சேர்த்து வச்சுறாங்க. அப்புறம் எறும்பு பூரா உடம்பு பூரா கடிச்சு அப்புறம் அதனால எதுவும் டிசீஸ் வந்துடக்கூடாது. ஆனால் டிசீஸ் வராது, கொஞ்சம் தடுத்துருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இது தேய்ச்சி குளிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நண்பர்களே கேட்டிங்கன்னா ஃபுல்லாக உடம்பு பூரா ராவிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது பூராமே என்ன எறும்பு மண், கடி எறும்பு மண், நம்ம கட்டெரும்புன்னு சொல்லுவோம், அந்த எறும்புல உள்ள மண். இதை வச்சு தேய்ச்சி குளித்தோம்னா கேன்சரு அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட நோய் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து முதிர்ச்சி அடைகிறது வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு நம்ம இளமை மாதிரி இருப்போம். அந்த தோல் வந்து ரொம்ப முதிர்ச்சி ஆகாது, நல்லா இளமை நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நோய், இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய், கேன்சரு, புற்றுநோயும் கேன்சரும் ஒன்று தான், ரெண்டுமே அந்த இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் ஒரு 12th புக்கில் பார்த்துருந்தேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருந்துச்சு. இது ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் காய விட்டோம்னு இப்படி வெயிலேருந்து மேலே வந்து நின்ட்டோம்னா போதும். இப்படி தண்ணியில் பார்த்திங்கன்னா இது நம்ம வயலுக்கு பக்கத்தில் வரப்பு பூராமே கடியெரும்பு தான். அந்த மண்ணை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த வரப்பில் தான் எடுத்தேன். இது நம்ம ஒரு குத்து முதலும் போது எறும்போடு சத்தாளிட்டேன், அதை தேய்ச்சிறாங்க. எறும்பு பூரா உடம்பு பூரா கடிச்சு பூரா அதனால் தடுத்து போயிடும். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காய விடலாம். தண்ணி திருப்பி விட்டுருந்தேன் வயலுக்கு, அங்கே பாஞ்சிட்டு இருக்குது. பாஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் அதை போய் அடைச்சிட்டு குளிச்சுட்டு நானுக்கா பைக்கு அதெல்லாம் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வேண்டியதான். அப்புறம் இதுக்கான ரிசல்ட் அவுட்புட் வந்து நம்ம குளிச்சு முடிச்சு அப்புறம் இன்னொரு வீடியோ போடுதான், அதையும் பாருங்கள். அடுத்து குளிச்சுட்டு பார்க்கலாங்க. நண்பர்களே முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா என் உடம்புல இது என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு சந்தேகம் வரும். இது பார்த்திங்கன்னா என்னோடய மூஞ்சி கிஞ்செல்லாம் வாயெல்லாம் ரொம்ப பழக்க முடியல. இது பார்த்திங்கன்னா கடி எறும்பு புத்துலேருந்து எடுத்துக்கூடிய மண். இந்த மண்ணை எடுத்து உடம்புல தேய்ச்சி குளித்தேன். இது குளிக்கையாக அப்ளை பண்ணியிருக்கேன் உடம்புல. பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா வயலில் வந்தோடனே அந்த ஓடல் தண்ணி போச்சுது. சரி பக்கத்துலேயே அந்த தேய்ச்சி இது ஏக்கு தேய்ச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இதில் பெனிஃபிட் என்னென்னு நம்ம எதுவும் சும்மா பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா புற்றுநோய் நம்ம வந்து கேன்சரு அதுக்கு புற்றுநோயெல்லாம் நிறையா வருது எல்லாருக்குமே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செலவு வந்தாலுமே நம்ம ஆஸ்பத்திரி போனோம்னா ஒரு 150 ரூபா, சும்மா போனாலே ஒரு 150 ரூபா 200 ரூபா கூட வாங்கி தான் நான் சொல்லி மினிமம் தான் சொல்லுதேன். அதுக்கப்புறம் அப்படிலாம் வரக்கூடாது. அப்படின்னா இது வந்து தோல் பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் அந்த எறும்பு கரையாம்புத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு புத்து, அப்படிப்பட்ட எறும்பு புத்து, அப்புறம் நண்டு புத்துலேருந்து எடுப்பாங்க. இப்படிப்பட்ட மண்ணெல்லாம் போட்டு நம்ம வந்து மேலே அப்ளை பண்ணி குளிச்சோன்னீங்களா, இது வந்து கொஞ்சம் ஓரளவு குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, குறைக்கலாம். சரியா, அதனால் இது வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சது இந்த கருத்து எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு போய்ட்டே இருங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஓரளவு பாஞ்சிட்டு என்னோடய வாய்க்கு எல்லாத்தையுமே ஒழுங்காக என்னால் திறக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மூஞ்சி பூரா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் மண்ணுக்குன்னுமா. இது வந்து ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் கடியெறும்புங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் தேய்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது எல்லாத்தையுமே யூடியூப்பில் ஃபுல் வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு யூஸாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள், நல்ல கமெண்ட்டாக. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேட் கமெண்ட்லாம் இது போட வேண்டாம், பேட் கமெண்ட் நிறையா வருது. பார்த்தீங்கன்னா என்னோடய கை காலெலாம் ரொம்ப இழுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா அந்த தோல் சுருக்கம் மூஞ்சிலலாம் தோல் நிறையா இருக்குது, கொஞ்சம் முதுமையாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப தோல் சுருக்கம் வரும். அவங்களுக்குலாம் அந்த இது கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப வயசு முதிர்ந்தவங்களுக்குலாம் வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் வாலிப பசங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம், பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 12th புக்கில் தான் நான் பார்த்தேன், தமிழ் புக்கில். இது வந்து நான் 12th படிக்கும்போது பார்த்திங்கன்னா 12th படித்து ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், படித்து முடிச்சு போகிறேன். இன்னும் ஞாபகம் இருக்குது, அது வந்து தமிழ் டீச்சர் சொல்லி தந்தாங்க. இப்படி கரையாம்புத்து எறும்பு புத்து எல்லாத்துலேயும் இருந்து கூட மண், நான் அந்த மண்ணையும் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு. என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த எறும்பு புத்து என்ன இருக்கா. இது வந்து எறும்பு இருக்குது, ஆனால் இதில் நான் கையில் இரட்டா இது பார்த்திங்கன்னா கடின்னு வரைக்கணும். இப்போ என்னால் குனிய முடியல, முதுகுலாம் கடிக்குது. என்னடினா அந்த மண் வந்து இறுக்கி பிடிச்சிருக்கேன் என் உடம்ப, அப்படிங்கும்போது வளைக்கும் போது வந்து பிடிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து கருப்பு கலரில் ஏதோ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உரிச்சு எடுப்பாங்க, அதே மாதிரி தான் நல்லா இறுக்கி பிடிச்சிருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப துட்டுலாம் கொடுக்கட்டேன். இது வந்து இயற்கை முறை, நேச்சுரலாக நமக்கு வந்து இளமை திரும்பணும்னா இப்படிப்பட்ட வழிகளை தேர்வு செய்யலாம். இதுதான் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஃபுல் வீடியோ இருக்குது, இதை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் இது மாதிரி எங்கேனாலும் இந்த எறும்பு புத்து வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்படி உங்கள் வீட்லேயே எறும்பு புத்து நிறையா இருக்கும். அப்படி வரணும்னா கொஞ்சம் ஒரு செடிக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு சீனி அள்ளி போட்டு பாருங்கள், அந்த எறும்பு புத்து எப்படி வருதுன்னு சொல்லி. ஆனால் எறும்போடு சேர்த்து அள்ளி தேய்ச்சிடுறாங்க, எறும்பு வந்து கடி ரொம்ப நொறிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா
இது நம்ம ஒரு சின்ன ஒரு கருத்து தான். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செலவுக்கு சின்னதாக ஒரு அடிப்பட்டுக்கு ஆஸ்பத்திரி போனாலே ஒரு கட்டு போட்டுதாங்க ஒரு 150 ரூபா 200 வாங்கிடுறாங்க. இது வந்து மினிமம். பார்த்திங்கன்னா ஒரு மினிமமே இதுதான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், லட்சம் கோடி கணக்கில் கூட ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு பண்ணுறோம். இப்படிப்பட்ட இயற்கையான வழிகளெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது நமக்கு. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம வீட்டில் கூட எறும்பு பற்றி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி வேணும்னா கொஞ்சம் மண்ணில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தரையில் பார்த்திங்கன்னா மண்ணில் கொஞ்சோண்டு சீனி அள்ளி போட்டு பாருங்கள், எப்படி எவ்வளோ எறும்பு வருதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைனா கரையாமுத்துலாம் நிறைய இடத்துல இருக்கும். அந்த கரையாமுத்து மண்ணை கரைச்சி அதனால கழுவலாம். இது வேணால் குளிச்சுட்டேன். நான் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா என்னோடய வாயை பழக்க முடியல, மூஞ்சி கண்ணெல்லாம் சுருக்க முடியல, அப்படி இறுக்கி பிடிச்சிருக்குது. இன்னும் குளிக்க போகிறேன், ஏன்னா நல்லா காஞ்சிட்டுது. ஏன்னா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷம் இதே மாதிரி ஊற விட்டால் போதும். அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எப்படி வந்து வருதுன்னா, அந்த கடியெறும்பில் உள்ள அந்த கடியெறும்பு வந்து மண்ணை வந்து எப்படி உரிச்சி எடுக்கும்னு பார்த்திங்கன்னா, அந்த வாயில் உள்ள ஜெல்லு அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திரவத்தை வச்சு தான் யூஸ் பண்ணும். அந்த ஜெல்லை உரிச்சி எடுக்கும். அந்த திரவத்தினால தான் இப்படி நமக்கு வந்து ஒரு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க கொஞ்சம் ரொம்ப ப்ரில்லியன்ட் தான். இதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது பார்த்திங்கன்னா நான் குளிக்க போகிறேன். இது வந்து குளித்து முடிச்சுட்டு இப்போ உள்ள காலத்தில் கேட்டிங்கன்னா நம்ம வந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிடுற சாப்பாடுலேருந்து நம்ம உடம்புல ஒட்டக்கூடிய ஒவ்வொரு பொருளிலேருந்து எந்த ஒரு பொருளுமே இயற்கையான பொருள் கிடையாது. ஒரே ஒரு பொருள் இயற்கையான பொருளும் கிடையாது. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மட்டும்தான். அந்த காற்றும் செயற்கையாக தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காற்று கூட நம்ம நிறையா இயற்கையாக உருவாக்கக்கான முடிவுகள் நிறையா பேர் பண்ணுறவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சின்ன செலவு வருதுனாலே ஆஸ்பத்திரி போனோம்னா மினிமம் ஒரு 200 300 செலவாயிருது. அப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்கான இயற்கையான பொருட்கள் நிறையா நம்ம இருக்குது. நம்ம ஒவ்வொரு புற்றுநோய் தவிர்க்கான மருந்துகள் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த தோல் சம்மந்தமான நோய்கள் அப்புறம் வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா பார்த்துருந்தோம்னா இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சது இந்த ஒன்று. அதுக்கப்புறம் தெரியாதது ஆயிரக்கணக்கானது தெரியாது. அப்படி இயற்கை விவசாயத்துக்கு மாறுவோம், இயற்கையான ஒரு பொருட்களை பயன்படுத்தி பழகுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்டை கருத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு குத்து அரிசியில் கூட அது ஏகப்பட்ட களைப்பூச்சி அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி எல்லா மருந்தும் சேர்ந்து தான் வருது. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இயற்கையான பொருள் கிடையாது. முடிந்தளவு இயற்கைக்கு மாறுவோம், விவசாயத்தை காப்போம். ரிசல்ட்டையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லுங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்கள் இந்த வீடியோக்கான கருத்தில் எதுவும் கமெண்ட்டில் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க, அதுக்கான வீடியோ போடுறேன். நண்பர்களே குளித்து முடிச்சுட்டேன். இதுனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுனா நம்ம சோப் போட்டு குளித்து அப்புறம் வீட்டிலலாம் நல்லா இல்லை என்ன அழுக்கு தேய்ச்சி குளித்தாலும் இந்த மாதிரி குளித்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாள் குளிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக குளிச்சிருந்தேன். எப்படின்னா இந்த மண்ணெல்லாம் போட்டு இந்த மண் வந்து நான் வந்து மண் கிடையாது, அது இந்த கரையாமுத்தில் உள்ள மண். இந்த மண் வந்து நான் வந்துட்டு சும்மா மேல்ட்டால் போட்டு குளிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக குளிச்சிருந்தேன். ஃபுல்லாக ஒரு கம்ஃபர்டபுளாக தோணுது. நம்ம வீட்டில் குளித்தா கூட இப்படி தெரியாது. இன்னும் ஃபுல்லாக சைனிங்காக இருக்குது, ஓரளவு சைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் உடனேலாம் பெனிஃபிட் தெரியாது. பார்த்திங்கன்னா டாக்டரே ஊசி போடுதாரு, என்ன உடனே காய்ச்சல் சரியாயிருது. ஒரு மினிமம் கொஞ்ச நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. நம்ம வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கருத்து வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எதுனா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்காங்க. இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம். கைஸ், தேங்க்யூ.